ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் நம்மளோட லைஃப் நம்மள அதோட அடிமட்டத்துக்கு தள்ளினாலும், நம்மளால இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது, முன்னேற முடியாது அப்படின்னு நமக்குள்ள நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும், இந்த ஒரு விஷயம் நம்ம கூட இருந்தா கண்டிப்பா நம்மளால சக்சஸ் ஆக முடியும். அதுதான் ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒரு மனுஷன் அவனுடைய ஹார்ட்ஷிப்ஸ், ஃபெயிலியர், லாஸ் எல்லாத்தையும் தாண்டி அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவுட் க்ரோ ஆகுறான் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த ரெசிலியன்ஸ் இருக்கனால மட்டும்தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்மளோட லைஃபை ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான் ரேச்சல் ரெபேக்கா. இந்த பேரு ரொம்ப ஃபெமிலியரான பேர் கிடையாது. பட் இந்த பர்சன் உங்களுக்கு ஃபெமிலியரான பர்சன். இவங்க நடிச்ச ஃபிலிம்ஸ் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டாவும், இவங்களுடைய கேரக்டர்ஸ் பார்க்கும்போது நம்மளுடைய ரியல் லைஃப்ல அது ரொம்பவே கனெக்ட் ஆகும். ஏன்னா அவங்க சூஸ் பண்ற ரோல்ஸ் எல்லாமே அவங்களுடைய ரெசிலியன்ஸோட ரிசல்ட் தான். ரேச்சல் ரெபேக்கா தன்னுடைய 19வது வயசுல ஒரு கொடூரமான வயலன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, அவங்கள ஒன் சைடா லவ் பண்ண ஒரு பையன், அவங்க அந்த லவ்வை ஏத்துக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க வீடு தேடி வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுல நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு கத்தினால காயம் ஏற்பட்டிருக்கு. இவங்கள மட்டும் இல்லாம ரெபேக்காவோட அம்மாவையும் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதை ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ரெபேக்கா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய சர்ஜரிஸ்லாம் நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் ஈவெண்டா இருந்திருக்கு. அவங்களுடைய கரியரை பர்சியூ பண்றாங்க. இந்த கரியர் மட்டும் இல்லாம சினி ஃபீல்ட்ல என்டர் ஆகுறாங்க. 2017ல இப்படை வெல்லும் அப்படின்ற ஒரு ஃபிலிம் மூலமா சினிமா ஃபீல்டுக்குள்ள வராங்க. அதுக்கப்புறம் இவங்க நடிச்ச கடைசி விவசாயி அப்படின்ற படத்துக்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற ஒரு அவார்டு வாங்குறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்டோட அவார்டு. அதுக்கப்புறம் இவங்க நடிச்ச மெய்யழகன் ஆகட்டும், லக்கி மேன் ஆகட்டும், இல்ல இப்போ இந்த இயர்ல ரிலீஸ் ஆன தாய் கிழவி, கிணத்த காணும், இந்த மூவிஸ்ல எல்லாத்துமே இவங்களோட ரோல் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் போல்டான ஒரு கேரக்டரா தான் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த லைஃப்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்குற கேரக்டரா தான் அவங்க நடிச்சிருப்பாங்க. அண்ட் ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஜனநாயகன் படத்திலுமே இவங்களோட கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் போல்டாவும் எழுதியிருக்காங்க. ஸோ ரெபேக்கா சூஸ் பண்ற ரோல் எல்லாமே சொசைட்டிக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ் ஆகணும், இதை பார்த்து நிறைய உமன் வந்து இன்ஸ்பயர் ஆகி அதை அவங்க லைஃப்ல அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் அவங்க ரோல்ஸை சூஸ் பண்றாங்க. கிளாமர் ரோல்ஸை இது வரைக்கும் அவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொசைட்டில இருக்க ஒரு ஆர்டினரி உமனை தான் ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க ஃபிலிம்ல நடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால இந்த ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரெபேக்கா ரைச்சல் தான். ஸோ நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த ரெசிலியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனால என்னதான் கஷ்டம் வந்தாலும் இந்த ரெசிலியன்ஸ் நம்மளை கண்டிப்பா காப்பாத்தும்.